சன்னதிக்கு வந்த பக்தர் ஒருவர் பகவானிடம் வினவினார். ஆன்மீகத்திற்கு முற்றிலும் புதியவரான ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பகவான் கூறினார், இந்த கேள்வியை கேட்பதிலிருந்தே என்ன செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு தெரியும் என்பது தெளிவாகிறது. என் காலில் சிறிது வலி இருப்பதாலேயே இந்த தைலத்தை பூசுகிறேன். அதை போலவே சாந்தி இல்லாமை உணர்வதனாலேயே அந்த சாந்தியை பெற ஏதாவது முயற்சி செய்ய ஆவலாக இருக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு பக்தர் மறுபடியும் கேட்டார், சாந்தியை அடைய எந்த முறையை மேற்கொள்ள வேண்டும்? பகவான் கூறினார், ஓர் இலக்கு உள்ளதென்றும் அதற்கு ஒரு பாதை உண்டு என்று எண்ணும் எண்ணமே தவறு. எப்பொழுதும் நாமே இலக்கு அல்லது சாந்தி, நாம் சாந்தி அல்ல என்னும் நினைவை ஒழிப்பதே போதுமானது. அதற்கு மறுபடியும் அந்த பக்தர் வினவினார், குருவின் உபதேசம் அவசியமானது என்று எல்லா நூல்களும் பறைசாற்றுகின்றனவே? பகவான் கூறினார், நான் இப்பொழுது சொல்வதையே குருவும் சொல்வார். உன்னிடம் ஏற்கனவே இல்லாத எதையும் அவர் அளிக்கப் போவதில்லை. தன்னிடம் ஏற்கனவே இல்லாத எதையும் யாரும் பெறப்போவதில்லை. அப்படி அவன் ஏதாவது பெற்றாலும் அது வந்த வழியே போய்விடும். எது வருகிறதோ அது போய்விடவும் செய்யும். எது எப்பொழுதும் இருக்கின்றதோ அது மட்டுமே நிலைக்கும். உன்னிடம் ஏற்கனவே இல்லாத எதையும் குருவினால் உனக்கு தர முடியாது. நாம் ஆன்மாவை உணரவில்லை என்னும் எண்ணத்தை நீக்குவது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. நாம் எப்போதும் ஆன்மாவே, ஆனால் நாம் அதை அறிவதில்லை.